அடிகளார் யார் என்பதை இன்னும் உலகம் தெரிந்து கொள்ளவில்லை. உலகம் தெரிந்து கொள்ளாமல் இருப்பது கூட பரவாயில்லை. நம்ம செவ்வாடை தொண்டர்களுக்கே, ஆன்மீக இயக்கத்தில் இருக்கிறவர்களுக்கே அடிகளார் யாருங்கிறத இன்னும் சரியாக புரிஞ்சுக்கல தான். அதுதான் நமக்கு வருத்தம். அடிகளாரிடத்தில் அம்மா இருக்கா, அடிகளார் உடம்பில் அம்மா வாசம் பண்ணுறா. அதை சில பேருடைய கண்களுக்கு அதை புரிய வச்சிருக்கா. ஒரு சம்பவம் சொல்கிறேன்னு, கோவை மாவட்டத்தில் ஒரு பக்தர், ஒரு தொண்டருடைய வீட்டில் அம்மாவுக்கு வரவேற்பு கொடுக்கறதுக்காகவும் அம்மாவுக்கு பாத பூஜை செய்வதற்காகவும் அழைச்சிருந்தாங்க. அப்போது அந்த வீட்டில் எல்லா ஏற்பாடும் பண்ணி அந்த வாசலில் ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் போட்டு அது மேலே ஒரு சிவப்பு துணி போட்டு மூடி அது மேலே தாம்பாளை தட்டு வச்சு பாத பூஜை செய்யறதுக்குரிய பொருள்களெல்லாம் தயாராக வச்சுருந்தாங்க. அந்த வீட்டுக்காரருடைய வீட்டில் சமையல் பண்ணுறவர், அந்த சமையல்காரருக்கு அடிகளார் மேலே நம்பிக்கை இல்லை. என்னவோ அடிகளார் அப்போ அது செய்கிறாரு, இது செய்கிறாரு, அவர் தான் ஆதிபராசக்தின்னு சொல்கிறாங்க, என்னவோ அடிகளாரை தூக்கி வச்சுன்னு கொண்டாடுறாங்க அப்படின்ற எண்ணத்தில் அவர் இருந்தார். எல்லாரும் அடிகளார் கார் வருவோன்னு அந்த வீட்டில் எதிர்பார்த்துட்டு இருக்கிற வேலையில் இந்த சமையல்காரர் எதிர் விட்டு மாடி மேலே நின்றுங்கன்னு அடிகளார் காரை எதிர்பார்த்துக்கணும், மற்றவங்களாம் வரிசையில் நின்றுங்கன்னு எதிர்பார்த்துன்ற மாதிரி இவர் மாடி மேலே நின்றுங்கன்னு வேடிக்கை பார்த்துக்கணும் இருந்தார். அப்போது அடிகளார் காரு வந்தது. அடிகளார் இறங்கினார். இறங்கினோடனே அந்த பிளாட்ஃபார்மில் தாம்பாள தட்டில் நின்னார். அந்த நம்ம தொண்டர், அவங்க மனைவி 2 பேரும் சேர்ந்து அடிகளாருக்கு பாத பூஜை பண்ணாங்க. வீட்டில் பாத பூஜையை ஏற்றுக்கொண்டு அடிகளார் நேராக பூஜை ரூமுக்கு போவார். அந்த பூஜை ரூமில் விளக்கேற்றி வச்சு தீபாராதனை தங்கையால் காட்டுவார். காட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த வீட்டில் என்ன பிரச்சனை, அவருக்கு என்ன கஷ்டம் இருந்தால் அதுக்கு தீர்வு சொல்லுவார். அதனால தான் அடிகளாரை வீட்டுக்கு வர வச்சு பாத பூஜை பண்ணணும்னு பக்தர்கள் விரும்புகிறதுக்கு அதுதான் காரணம். அதே மாதிரி அந்த குடும்பத்துக்கு வேண்டிய அறிவுரையும் அந்த குடும்பத்து பிரச்சனையும் அதுக்குரிய பரிகாரமும் எல்லாம் சொல்லிவிட்டு, சரி நான் வரட்டுமா அப்படின்னு சொல்லி கார் ஏறி கிளம்பிட்டார். இவ்வளவையும் மேலே இருந்ததுமே அந்த சமையல்காரர் கவனிச்சுட்டு இருக்கார். அடிகளார் வர்றது, காரை விட்டு இறங்குறது அவ்வளவும் கவனித்தவர் அடிகளார் போன பிற்பாடு இறங்கி வந்து அந்த தொண்டர், ஏன் கவுண்டர், அடிகளார் வர்றாரு, அடிகளாருக்கு பாத பூஜைன்னு சொன்னீங்க, அடிகளார் வரலையான்னு கேட்குறாரு. ஏன் அடிகளார் தான் வந்தார், காரை விட்டு இறங்கினார், தாம்பாளத்தட்டில் நின்னார், நானும் என் சம்சாரமும் பாத பூஜை பண்ணோம், நீ பார்க்கலையா அப்படின்னு இவர் கேட்குறாரு. இல்லையே, அடிகளார் இறங்கலையே, காரில் இருந்து அழகாக சிவப்பு புடவை கட்டின ஒரு அம்மா தானே இறங்கிச்சு, செக்க செவேல்னு நல்லா அம்சமாக இருந்தாங்க. அந்த அம்மா தான் தாம்பாளத்தட்டில் ஏறி நின்னாங்க. நீங்களும் உங்கள் சம்சாரமும் அவங்களுக்கு தானே பாத பூஜை பண்ணீங்கன்னு சொல்கிறாரு. இல்லையா, அடிகளார் வெள்ளை சட்டை போட்டுருப்பார், சிவப்பு வேஷ்டி கட்டிக்கிட்டு இருப்பார், அவருக்கு தாயா நாங்கள் பாத பூஜை பண்ணோம் அப்படின்னு சொல்ல, இல்லவே இல்லை, என் கண்ணால் பார்த்தேன், காரை விட்ட இறங்கினதும் ஒரு அம்மா தான், உன் வீட்டுக்குள்ளே போனதும் ஒரு அம்மா தான், மறுபடியும் திரும்பி வந்து காரில் ஏறினதும் ஒரு அம்மா தான், நான் என் கண்ணால் பார்த்தேன் அப்படின்னு. அடிகளாரை நான் பார்க்கலையே அப்படின்னாரு. இப்படியே வாதம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம்தான் அந்த கவுண்டர் சொன்னார், ஐயா நான் கஷ்டப்பட்டு பாத பூஜை பண்ணி அம்மாவை வர வச்சேன், அவள் தன் சுயரூபத்தை அடிகளார் மூலமாக உனக்கு காமிச்சு கொடுத்துருக்கா,
எனக்கு அந்த ப்ராப்ளம் இல்லை பார்த்தியா என்று சொல்லி அதுக்கப்புறம்தான் அவருக்கு உணர்த்தினார். ஆக அடிகளார் திருமேனியில் அம்மா வாசம் பண்ணுகிறாள், ஆதிபராசக்தி வாசம் பண்ணுகிறாள். அதனால் எல்லாருக்கும் சொல்கிறோம், அடிகளார் வேற ஆதிபராசக்தி வேற என்று நினைக்காதீர்கள். இப்படி ஒரு சமையல்காரனுக்கு காண்பிச்ச மாதிரி எல்லாருக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற 7 கோடி பேருக்கும் காட்டணும்னு ஆதிபராசக்திக்கு என்ன சட்டமா? ஆகையினால சக்திகளே, இந்த அனுபவங்களை வைத்து சில உண்மைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அம்மாவை நினை மனமே, மேல்மருவூர் அம்மாவை நினை மனமே. Please like, share, and subscribe to the Bangaru Amma Global YouTube channel for more inspiring and uplifting videos like this one.